ஓம் கம் கணபதயே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். சரிவின் விளிம்பில் இருந்த சனாதன தர்மத்தை காக்கவும், பாரதத்தை ஒன்றிணைத்து ஆன்மீக பாரம்பரியத்தை காப்பாற்றவும் கல்லால மரத்தடியில் அமர்ந்த சிவபெருமான் அந்த ஆலடியிலிருந்து காலடியில் ஜெகத்குரு ஆதிசங்கரராக அவதரித்தார். அந்த அத்வைத ஜெகத்குரு அவதரித்த தினமே சங்கர ஜெயந்தி. பொலிவிழந்த வேதங்களை புனரமைக்க பரசுராம க்ஷேத்திரத்தில் பூர்ணா நதிக்கரையில் காலடி திவ்யஸ்தலத்தில் சிவபக்தி நிறைந்த முதிர்ந்த சிவகுரு ஆர்யாம்பா தம்பதிக்கு திருஷூர் வடக்கும்நாதர் அருளால் வைகாசி சுக்ல பஞ்சமியில் ஆருத்ரா நட்சத்திரத்தில் சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தார் சங்கரர். திருஷூர் வடக்குநாதரின் பிரசாதம். சிறுவயதில் தந்தையை இழந்தவர் தாயாரின் அரவணைப்பில் சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்று பாண்டித்யம் பெற்றார். வயது முதிர்வின் காரணத்தால் ஆர்யாம்பாள் வெகு தூரம் சென்று நதியில் நீராடுவதை பார்த்த பாலசங்கரர் பூர்ணாஷ்டகம் பாடி பூர்ணா நதியை தன் வீட்டருகிலே பாய வைத்தார். அது மட்டுமா, துவாதசி தினத்தில் பிரம்மச்சரிய தர்மப்படி விக்ஷைக்கு சென்ற பாலசங்கரனுக்கு கொடுக்க எதுவும் இல்லாத பெண் ஒருத்தி ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை விக்ஷை பாத்திரத்தில் இட கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழையை பொழிய வைத்தார். ஆர்யாம்பாவிற்கு சங்கரர் மட்டுமே ஆதரவு. என்றுமே அவரை விட்டு பிரிய மாட்டாள். சங்கரருக்கோ சந்நியாச மார்க்கத்தில் நாட்டம் அதிகம். தாயிடம் சம்மதம் வாங்குவது அவ்வளவு சுலபமல்ல என்பதை உணர்ந்த சங்கரர் ஒரு உபாயத்தை தேர்ந்தெடுத்தார். அதிகாலை வேளையில் ஆற்றில் குளிக்கும் சமயம் முதலை அவரது காலை கவ்வியது. சங்கரர் அலறினார். தாயார் பதபதைத்தாள். உடனே சங்கரர், அம்மா, என் காலை முதலை பற்றி கொண்டது. என்னை சந்நியாசியாக்க சம்மதித்தால் மட்டுமே என்னால் உயிர் பிழைக்க முடியும். என்ன செய்வது என்று கேட்டார். எந்த தாயாயிருந்தாலும் மகன் உயிரோடு இருந்தால் போதும் என்று மட்டுமே நினைப்பாள். அதே முடிவைத்தான் ஆர்யாம்பாளும் எடுத்தாள். சங்கரனை சந்நியாசியாக்க சம்மதிக்கிறேன் என்றாள். முதலை காலை விடுத்துச் சென்றது. கரையேறி வந்த சங்கரன் மக்களை கர்மபந்தத்திலிருந்து கரையேற்ற தனக்கேற்ற குருவை தேடி அலைந்தவர் நர்மதா நதிக்கரையில் அத்வைத சித்தாந்த ஆச்சாரியாரான கோவிந்தபாதரை சந்தித்தார். கோவிந்தபாதர் வேத வியாசர் வழியில் வந்த கௌடபாதரின் சிஷ்யர். சங்கரரை பார்த்தவுடன் ஞானி என்று தெரிந்து கொண்டார். சிஷ்யராக ஏற்றார். குருவையும் கோவிந்தனையும் இணைத்து பஜகோவிந்தம் பாடினார். ஒரு முறை வேதாந்தத்தின் சாரம் என்ன என்று கோவிந்தபாதர் சங்கரரிடம் கேட்டதற்கு, பிரம்மமே சத்தியம், ஜகம் என்பது மாயை, மேலும் ஆன்மாவும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல என்று பதில் கூற மனமகிழ்ந்த கோவிந்தபாதர் சங்கரரை காசிக்கு செல்லுமாறும் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதுமாறும் கூறினார். புனித கங்கையில் நீராடி தனது சீடர்களுடன் ஆதிசங்கரர் வரும் வழியில் ஒரு புலையன் 4 நாய்களோடு எதிரில் வந்தான். சீடர்கள் அவனை அங்கிருந்து விலகுமாறு கூற புலையன் சங்கரரை பார்த்து, நீ நகரச் சொன்னது என் தேகத்தையா என் ஆன்மாவையா என்றார். மேலும், தேகமென்றால் இருவரின் தேகமும் ஒரே வஸ்துவால் ஆனது, ஆன்மாவென்றால் அது மாறுதலுக்கு உட்படாதது என்றார். வந்தவர் சாதாரணமான புலையன் அல்ல என்று தெரிந்த ஆதிசங்கரர் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து குருவாக ஏற்றார். புலையன் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். 4 நாய்களும் 4 வேதங்களாக காட்சி கொடுத்தது. உடனே மனிஷ பஞ்சகம் உருவானது. அத்வைத சித்தாந்த கோட்பாடை நிலைநிறுத்துவதற்காக விதவிதமான தர்க்கங்கள் வாதங்கள் செய்தார். ஒரு முறை ஒரு வயதான பிராமணன் வேதத்திற்கு விளக்கம் கேட்க அதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்தார். சங்கரரின் அறிவு பூர்ணமாக ஜொலித்தது. வாதாடியவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுமாறு சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, பகவான் வேதவியாசர். காசியில் பிரம்மசூத்திரம்,
உபனிஷத்ஸ், பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற நூல்களுக்கு பாஷ்யம் எழுதினார். மகிஷ்மதியில் மண்டன மிஸ்ரருடன் வாதாடி சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தினார். சனந்தரரை பத்மபாதராக்கினார். மண்டன மிஸ்ரரை சுரேஸ்வரராக்கி சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். ஆனந்தகிரியை தோடகாஷ்டகம் பாடச் செய்தார். பிறவி ஊமையை ஹஸ்தாமலகராக்கினார். யாகங்கள் என்ற பெயரில் பல இடங்களில் உயிர் பலி கொடுக்கப்பட்டு வன்மமும் பஞ்சமும் தலைவிரித்தாடியது. தொய்வுற்றிருந்த சனாதன தர்மத்தை மீட்க பஞ்சாயுத பூஜை முறையும் ஷண்மதங்களையும் ஸ்தாபித்து தர்மம் தழைத்தொங்கச் செய்தார். பாரதம் முழுவதும் திக்விஜயம் செய்து அனைத்து தெய்வங்கள் மீதும் அஷ்டகம், பஞ்சகம் போன்றவற்றை ஏற்றினார். 12 ஜோதிர்லிங்கமும் 51 சக்தி பீடங்களையும் தரிசனம் செய்தார். புனருத்தாரணம் பூஜை முறைகளை வடிவமைத்தார். காஞ்சி காமாட்சிக்கு ஸ்ரீசக்கரம் பூமியில், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கரம் தாடங்கமாக பிரதிஷ்டை செய்தார். குடஜாத்ரியில் அம்பிகையை நேரில் கண்டு கொல்லூரில் ஸ்ரீசக்கரத்தில் மூகாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார். சௌந்தர்யலகரி என்னும் அற்புதமான கிரந்தத்தை இயற்றினார். அன்னை ஆரியாம்பாளின் ஆயுள் முடிய தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகைகளை செய்தால் அறிவாலும் மண்பாலும் பலரையும் ஆட்கொண்டார். கைலாசத்திலிருந்து தான் கொண்டு வந்த பஞ்சலிங்கங்களை முக்திநாத், சோம்நாத், ராமேஸ்வரம், பசுபதிநாத், ஸ்ருங்கேரி பீடங்களில் ஸ்தாபகம் செய்து உலக நன்மைக்கு வழிவகுத்தார். பாரதத்தில் பூரி, துவாரகா, ஸ்ருங்கேரி, பத்ரி போன்ற 4 இடங்களில் 4 மடங்களை நிறுவி 4 வேதங்களையும் தலைத்தோங்கச் செய்தார். சகலரையும் வாதத்தில் வென்று இறுதியாக சரஸ்வதி தேவியையும் வாதத்தில் வென்று காஷ்மீரத்தில் சர்வஜ்ஞ பீடம் ஏறினார். அத்வைத சித்தாந்தத்தை பாரதம் முழுவதும் பரவச் செய்தார். புராணங்கள், வேதங்கள், பூஜை முறைகளை எளிமையாக்கி ஒன்றிணைத்து ஷண்மத ஸ்தாபனம் செய்தார். தனது 32 வயதுக்குள் அத்வைத சித்தாந்தத்தை புனருத்தாரணம் செய்து தத்துவமசி என்ற தத்துவத்தை உணர்த்தியவருக்கு ஜெயந்தி கொண்டாடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். நன்றி. ஸ்ரீசுதா.